தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 26 முதல் 38 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 29வது வாக்கியம். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். நான் பார்க்கின்ற மரியாள் சில காரியங்கள், அதாவது வார்த்தையை கேட்டு கலங்கி என்று சொல்லும்போது அவள் கேட்ட வார்த்தையை அவள் செயல்பட அனுமதிக்கின்றாள். அப்படி செயல்பட அனுமதித்து, அதான் நான் பார்க்கின்றோம், அவள் எண்ணிக்கொண்டு இருந்தாள் என்றால் அவள் செயல்பட அனுமதித்து கொண்டிருக்கின்றாள். அதோடைய விளைவுதான் பார்க்கின்றோம். இதான் மீட்பர் அந்த பிறப்பது. அப்படி என்றால் அன்னை மரியாளை போலவே நீங்களும் நானும் வார்த்தையை கேட்பது மட்டுமல்லாமல் அதை செயல்பட அனுமதிக்கிற போது அந்த வார்த்தையானது நமக்குள்ள பல விஷயங்களை வெளிப்படுத்தும். நம்முடைய உள்ளமானது கலக்க செய்யும். எப்படி, ஐயோ நான் தவறு செய்திருக்கின்றனே, என்னுடைய குற்றங்களை அதை வெளிப்படுத்தும். அந்த குற்றங்கள் வெளிப்படுத்தும் உடனே அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும், இப்போ நான் போய் மன்னிப்பு கேட்க அது வைக்கும். அப்போ நல்ல ஒரு வாழ்க்கை வாழ அது வழிவகுக்கும். அப்போ அதெல்லாம் திண்மைகள் எல்லாம் எடுத்து காட்டிக்கொண்டு நன்மை என்ன திண்மை என்னதெல்லாம் எடுத்து காட்டிக்கொண்டு அதுக்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழ, நன்மைக்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழ அது எனக்கு உதவி செய்யும். அப்போது என்னோட வாயில் வருகிற ஒரு வார்த்தைகளிலும் என்னுடைய பேச்சும் என்னுடைய செயல்பாடும் என் சிந்தனை எல்லாமே தெய்வத்தை மட்டுமே மையப்படுத்தி இருக்கிற சமயத்தில் நானும் மீட்பரை பெற்றெடுக்கிற நபராக நான் மாறிவிடுகின்றேன். அப்போ இந்த கிறிஸ்துமஸ் ஆனது அன்னை மரியாள் எவ்வாறு மீட்பரை நமக்கு தந்தாரோ அதே மாதிரி நீங்களும் நானும் மீட்பரை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். வார்த்தை வழியாக, பேச்சு செயல்பாடு வழியாக நம்ம சிந்தனைகளாக சிந்திப்போம். ஆண்டவரே, அன்னை மரியாளை போலவே நானும் வார்த்தை கேட்டு அதுக்கு செயல்வடிவம் பெற செயல்வடிவம் கொடுக்க எனக்கு சக்தியை தாரும்னு சொல்லிக்கொண்டு நம்ம மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். அம்மா மாதாவே, வார்த்தையை கேட்பது மட்டும் இல்லாமல் அதை ஒவ்வொரு நாளும் எண்ணிக்கொண்டு இருந்தீர். அவ்வாறு அது சிந்தித்து கொண்டிருந்த காரணத்தினால் அந்த வார்த்தையை செயல்பட நீ அனுமதித்தீர். அவ்வாறு செயல்பட்ட காரணத்தினால் மீட்பர் இந்த உலகத்தில் கடந்து வந்தார். எங்களுக்கு அந்த கிருபையை தந்துள்ளோம். வார்த்தையை சிந்திப்பது மட்டும் இல்லாமல் அதை செயல்படக்கூடிய சக்தி எங்களுக்கு தந்துள்ளோம். எங்களுக்கும் கற்றுத்தாரும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.